போன் அடித்தது. வீட்டில் பேப்பர் வாசித்துக் கொண்டிருந்த மாசிலாமணி எடுத்தார். அப்பா என்று மகன் ஹரி அழைத்தான். சென்னை வாசி. தகவல் பரிமாற்றம் கம்பெனி ஒன்றில் வேலை. சொல்லுப்பா, நாளைக்கு நீயும் அம்மாவும் சென்னைக்கு வரணும். நான் சொன்ன இடத்துக்கு வந்து நிக்கணும். கட்டளை கராராக இருந்தது. என்ன ஹரி, திடுதிப்புன்னு அழைப்பு? ஏதாவது அவசரமா? மாசிலாமணி பதட்டப்படாமல் நிதானமாகவே கேட்டார். ஆமாம். அப்படி என்னப்பா அவசரம்? நானும் அம்மாவும் வந்து தலையிட்டு முடிக்கும் முக்கிய வேலை. அப்பா, இத்தனை நாளா உங்ககிட்ட மூடி மறைச்ச விஷயத்தை சொல்றேன். நான் சென்னையில் என்னோடு வேலை செய்கிற பொண்ணை காதலிக்கிறேன். நட்பாய் அவங்க வீட்டுக்கு போய் வர பழக்கம். அது நாளடைவில் காதலாய் மாறி 2 பேரும் உயிருக்குயிராய் 2 வருஷமா காதலிக்கிறோம். பெண்ணோட அப்பா அம்மாவுக்கு அரசல் புரசலாக செய்தி முதலியே தெரிந்தாலும் இப்பொழுதுதான் முழுசா தெரிஞ்சு என்னை மாப்பிள்ளையா ஏத்துக்க சம்மதம் சொல்லி இருக்காங்க. அதனால அவங்க உங்களை சந்திச்சு பேச விரும்புறாங்க. நீயும் அம்மாவும் நாளைக்கே இங்கே வந்தால் கலந்து பேசி வேலையை முடிக்கலாம். நாள் நட்சத்திரம் பார்த்து தேதியும் முடிவு செய்யலாம் சொன்னான். மாசிலாமணிக்கு ஒன்றும் புரியவில்லை. கண்களை கட்டி காட்டில் விட்டது போல் இருந்தது. என்ன அரி, திண்ணையில் இருந்தவனுக்கு திடுக்குன்னு கல்யாணம், அடிடா மேளம், கட்டுடா தாலியே என்கிற கதையாய் திடுதிப்புன்னு இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறியே என்றார். ஆமாம்பா, இது நிஜம். பெண்ணோட அம்மா அப்பா சம்மதத்துக்காகத்தான் நான் இத்தனை நாள் உங்ககிட்ட செய்தி சொல்லாம இருந்தேன். மன்னிச்சுக்கோங்க என்றான். பெற்ற பிள்ளை 30 வயசு நெருங்குகிறது. என்ன செய்ய? மாசிலாமணி காதில் வைத்த போனை எடுக்காமல் அப்படியே இருந்தார். ஹரி தொடர்ந்தான். அப்பா, நாளைக்கு நீங்க அம்மாவை அழைச்சுக்கிட்டு காரை எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு புறப்படுங்க. பாண்டிக்கும் சென்னைக்கும் 3:30 மணி நேரம் பயணம். காலையில 6 மணிக்கு புறப்பட்டால் 9:30 10 மணிக்கெல்லாம் சென்னைக்கு வந்துடலாம். மடிப்பாக்கத்தில் காமராஜர் சாலை. பெண்ணோட வீட்டு நம்பர் 7. நானும் அங்கே இருக்கேன். எனக்கு அங்கே வந்து உங்களோட உட்கார்ந்து ஆறாமற பேசி அழைச்சு வர எனக்கு நேரம் இல்லை. கையில விடுப்பும் இல்லை. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. எங்களுக்கு விடுப்பு என்பதால் தான் இப்படி ஒரு திடீர் ஏற்பாடு. நான் விலாசத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்புறேன். கண்டிப்பா வந்துடுங்க. வச்சிடுறேன். அடுத்த பேச்சு பேசாமல் துண்டித்தான். கைபேசியை கீழே வைத்த மாசிலாமணி சிறிது நேரம் அப்படியே ஆடாமல் அசையாமல் அமர்ந்திருந்தார். பின் மெல்ல எழுந்து மனைவியிடம் சென்றார். அடுப்படியில் ஏதோ வேலையாயிருந்த மல்லிகா நிறுத்தி என்ன என்றாள். இவர் அவளிடம் மகன் சொன்ன செய்தியை சொன்னார். அவளுக்கும் ஒன்றும் புரியவில்லை. அமைதியாய் இருந்தாள். கொஞ்ச நேரம் அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்த மாசிலாமணி சிறிது நேரம் கழித்து என்ன யோசனை என்று கேட்டார். அவன் விருப்பம், நம்பளால் தடங்கலாக வேண்டாம், முடிச்சிடலாம் என்றாள். மறுநாள் காலை 6 மணிக்கெல்லாம் கார் புதுச்சேரியை விட்டு புறப்பட்டது. காரை மாசிலாமணிதான் ஓட்டினார். அருகில் மனைவி அமர்ந்திருந்தாள். சரியாய் 10 மணிக்கெல்லாம் மடிப்பாக்கம் காமராஜர் சாலை வீட்டு எண் 7 முன் கார் நின்றது. வாசலில் ஹரி ஒரு அழகான பெண்ணோடு காத்திருந்தான். பெண் பார்க்க லட்சணமாய் இருந்தாள். மல்லிகாவிற்கு பிடித்திருந்தது. வாங்கப்பா, வாங்கம்மா. காரில் இருந்து இறங்கிய பெற்றோர்களை ஹரி ஓடி வந்து வரவேற்றான். அதோடு மட்டும் நிறுத்தாமல், இவள்தான் ஹரிணி, என் காதலி, உங்க வருங்கால மருமகள். இந்த வீட்டுப் பெண் தன்னோடு இருந்தவளை முற்றிலுமாக அறிமுகப்படுத்தினான். அவளும் வெட்கப்பட்டு கைகூப்பி வாங்க மாமா, வாங்க அத்தை என்று அழைத்து வரவேற்றாள். இதுவும் அவர்களுக்கு பிடித்திருந்தது. வாங்க உள்ளே போகலாம். இருவரும் சொல்லி திரும்பி நடந்தார்கள். மாசிலாமணி மல்லிகா அவர்களை தொடர்ந்தார்கள். வீடு ஆடம்பரமாக இருந்தது. சோஃபாவில் அரிணியின் அப்பா ஹரிச்சந்திரன் அமர்ந்திருந்தார். மாசிலாமணி மல்லிகாவையும் பார்த்ததும் எழுந்து கைகூப்பி வாங்க வாங்க என்று வரவேற்றார். உட்காருங்க என்று எதிரில் உள்ள சோஃபாவை காட்டி அமர சொன்னார். அவர்களும் அமர்ந்தார்கள். அம்மா எங்கேப்பா என்று ஹரிணி அவரை கேட்டாள். இப்பொழுதுதான் உள்ளே போனாள்.
பாரு என்றார். அவள் அகன்றாள். நின்றிருந்த ஹரி அப்பா அம்மாவோடு அமர்ந்தான். சில வினாடிகளில் ஹரிணி தாய் விசாலத்துடன் வந்தாள். அவளை பார்த்த மாசிலாமணிக்கு அதிர்ச்சி. அதேபோல் இவரை பார்த்த அவளுக்குள்ளும் இடி. இருவருக்குள்ளும் அலையலையாய் நினைவுகள், முகங்களில் நுணுக்கமான மாற்றங்கள். விசாலம் இறுக்கமான முகத்துடன் கணவன் அருகில் அமர்ந்தாள். அவள் அருகில் ஹரிணியும் அமர்ந்தாள். எதிரெதிரில் மூவர்களாக இரு குடும்பங்கள். சில வினாடிகள் அங்கு பெரிய அமைதி. யார் எப்படி ஆரம்பிப்பது என்று தடுமாற்றம். அப்பா, அவங்க 2 பேரும் ஹரிணி அம்மா அப்பா. சார், இது என் அம்மா அப்பா என்று ஹரி அறிமுக படலத்தை தொடங்கி அந்த அமைதியை உடைத்தான். மாசிலாமணியும் விசாலமும் ஒருவரை ஒருவர் பார்க்காமல் என்று இருந்தார்கள். மீண்டும் ஹரியே பேச்சை தொடங்கினான். எங்களை பெத்த உங்க 4 பேருக்கும் சொல்றேன். நானும் ஹரிணியும் 2 வருஷமா உயிருக்கு உயிராய் காதலிக்கிறோம். நீங்க எங்கள் காதலை ஏற்று எங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும் என்று சொன்னான். இரு பக்கத்திலிருந்தும் எந்தவித பதிலும் வரவில்லை. நீங்க நடத்தி வைக்கலைனாலும் எங்கள் திருமணம் நடக்கும். நடத்தி காட்டுவோம். ஹரி அழுத்தம் திருத்தமாக சொன்னான். அவன் சொல்லி முடித்த அடுத்த வினாடி, இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கக்கூடாது. மாசிலாமணி வார்த்தைகளை அழுத்தம் திருத்தமாக சொன்னார். ஹரி எதிர்பார்க்கவில்லை. அப்பா என்று அதிர்ந்தான். என்ன சார் சொல்றீங்க? ஹரிச்சந்திரனுக்கும் அதிர்ச்சி. ஆமாம், இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கக்கூடாது. மாசிலாமணி சொன்ன அதே வார்த்தைகளை விசாலமும் பிழையில்லாமல் திருப்பி சொன்னாள். என்னம்மா சொல்றீங்க? இப்பொழுது ஹரிணி அலறினாள். ஆமாம் ஹரிணி, உங்க திருமணம் நடக்காது, நடக்கக்கூடாது. விசாலம் சொன்னதையே மீண்டும் திருப்பி சொன்னாள். ஏன்? ஏனா நீயும் ஹரியும் அண்ணன் தங்கச்சி என்று மாசிலாமணி சொன்னார். சார் என்று ஹரிச்சந்திரன் அலறி துணுக்குற்றார். ஹரி அருகினிக்குள் பேரிடி. ஆமாம் சார், நானும் உங்க மனைவி விசாலமும் முன்னாள் கணவன் மனைவி. ஹரி பிறந்த ஒரே மாசத்திலேயே எங்க 2 பேருக்கும் மனம் முறிவு. சட்டப்படி நடவடிக்கை எடுத்து விவாகரத்து செய்தோம். நான் மகன் ஹரியோடு பிரிஞ்சிட்டேன். அதன் பிறகு நான் இந்த மல்லிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். விசாலம் உங்களை திருமணம் செய்து ஹரிணியை பெற்றிருக்காங்க. சரியா என்று கேட்டு மாசிலாமணி எதிரில் அமர்ந்திருந்தவள் முகத்தை பார்த்தார். அவள் சரி என்று தலையை அசைத்தாள். ஹரி ஹரிணி உறவு முறையில் நீங்க 2 பேரும் அண்ணன் தங்கை. இப்போ சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி நாங்க திருமணம் செய்து வைக்க முடியும்? கேட்டு அவர்களை பார்த்தார் மாசிலாமணி. பெரிய சிக்கல். ஹரிச்சந்திரனும் மல்லிகாவும் இதை எதிர்பார்க்கவில்லை. ஹரிக்கும் ஹரிணிக்கும் இடி. காதல் இப்படி கட்டாந்தரையில் மோதுமென்று அவர்கள் கனவிலும் நினைக்கவில்லை. ஆடி போனார்கள். அந்த ஆட்டமும் ஆக்கிரமிப்பும் அவர்களுக்குள் ஒரு சில வினாடிகள் தான் நீடித்தது. அடுத்து இருவரும் ஒரு முடிவிற்கு வந்து ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். மாசிலாமணிக்கு அதற்கு மேல் அங்கு இருக்க பிடிக்கவில்லை. மல்லிகா கிளம்பு என்று சொன்னார். அப்பா உட்காருங்க. ஹரி இருந்த இடத்தை விட்டு எழாமல் அமைதியாய் சொன்னான். இல்ல ஹரி, எனக்கு இங்க இருக்க பிடிக்கலை, போகலாம் என்று மனைவியை பார்த்தார். அவள் எழவில்லை. அப்பா, போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேசலாம். மீண்டும் அதே அமைதியில் சொன்னான். என்ன பேச போற? நின்றவர் அமர்ந்தார். அவசரப்படாதீங்க, முதல்ல நாங்க எங்களை தெளிவுபடுத்திக்கிறோம் என்று சொன்ன ஹரி எதிரில் அமர்ந்திருப்பவளை பார்த்தான். ஹரிணி, இந்த அண்ணன் தங்கை சிக்கல் இப்ப முளைச்சது. இந்த உறவு முறையை ஏற்றால் நாம் காதலை மறக்கணும், துறக்கணும். அது உன்னால் முடியுமா என்று கேட்டான். ஹரிணிக்குள் கொஞ்சமாய் குழப்பம். தரையை பார்த்தாள். இது நம்ம வாழ்க்கை பிரச்சனை. அவசரப்படாமல் யோசிச்சு பதில் சொல் என்று சொன்னான். ஹரிணி நிமிரவில்லை. இன்னும் யோசனையில் இருந்தார். எல்லார் முகங்களும் மனங்களும் அவளை மொய்த்திருந்தது. சில வினாடிகளில் முடியாது என்று சொல்லி நிமிர்ந்தாள். ஹரிணியை கோபத்துடன் விசாலம் அதட்டினாள். அதட்டாதேம்மா, உனக்கும் அவருக்கும் தான் விவாகரத்து.
விவாகரத்து என்றாலே திருமண முறிவு. திருமண முறிவு என்றாலே அந்த நிமிஷத்திலிருந்து நீங்க 2 பேரும் கணவன் மனைவி கிடையாது. அப்படி பார்க்கும்பொழுது அந்த நிமிஷத்திலிருந்து உனக்கும் ஹரிக்கும் அம்மா மகன் உறவு கிடையாது. நீ விவாகரத்திற்குப் பிறகு அப்பாவை திருமணம் செய்து என்னை பெத்திருக்க. எனக்கும் ஹரிக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. இப்ப சொல்லு, நானும் ஹரியும் எப்படி அண்ணன் தங்கச்சி? நாங்க ஏன் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது? எல்லாவற்றையும் விலாவரியாக சொல்லி கேள்வி எழுப்பினாள். மாசிலாமணிதான் சிறிது நேரத்தில் சுதாரித்தார். மன்னிச்சுக்கோ ஹரி, பல நூற்றாண்டுகளாய் ஒருவனுக்கு ஒருத்தி, அண்ணன் தம்பி, மாமன் மச்சான் என்கிற முறைகளோடு வாழ்ந்து வருகிறோம். அதனால இப்போ நாங்க உங்க காதலை ஏத்துக்க முடியாது. திருமணத்துக்கும் சம்மதிக்க முடியாது அடித்து சொன்னார். சும்மா இருங்கப்பா, எதையும் யோசிக்காம ஒருதலை பட்சமாவே உங்க முடிவை சொல்றீங்க. நாங்க காதலிச்சிருக்கோம், கல்யாணம் பண்ணணும், என்ன முடிவு என்று கேட்டு அவர்களை பார்த்தான். எல்லோரும் முகங்களிலும் இறுக்கம் அப்படியே ஆணி அடித்தது போல் அமர்ந்திருந்தார்கள். சிறிது நேரத்தில், நீங்க யாரும் சம்மதிச்சாலும் சம்மதிக்காவிட்டாலும் எங்கள் திருமணம் நிச்சயம் நடக்கும், இதுதான் எங்கள் முடிவு என்று சொல்லி ஹரிணியை பார்த்தான். அவள் மறுப்பு ஏதும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள். மறுபடியும் அங்கு ஒரு மயான அமைதி. ஹரிணி, அப்போ உங்களுக்கு கல்யாணம் உறுதி, முடிவுல மாற்றம் இல்லையே, சரிதானே? கேட்டு விசால மகளை பார்த்தாள். ஆமாம்மா, உங்க விவாகரத்து உறவு முறைக்கெல்லாம் நாங்கள் பலியாக முடியாது, அவளும் அடித்து சொன்னாள். அப்போ இதுக்கு இதுதான் முடிவுனா இனி பேசி பிரயோஜனம் இல்லையே. நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் என்றார் மாசிலாமணி. என்ன என்று ஹரி அவரை பார்த்தான். இது அதிரடியான முடிவு. இது யாருக்கும் பிடிக்கலைனா சரி, இல்லைன்னா விட்டுடலாம். எல்லோரையும் பார்த்தார். யாரும் வாயை திறக்கவில்லை. ஹரி, அருணி, உங்களுக்கு காதல் கல்யாணம் முக்கியம்னா நீங்க 2 பேரும் ஒரே அறையில் ஒன்னா தங்கி கணவன் மனைவியா இருந்து வாங்க. நாங்க உங்க திருமணத்திற்கு சம்மதிக்கிறோம். இதுதான் முடிவு. என்ன சொல்றீங்க என்று கேட்டு அவர்களை பார்த்தார். எவரிடமிருந்தும் எந்த பேச்சும் மறுப்பும் குரலும் வரவில்லை. தொடர்ந்தார். உங்களுக்கு கால அவகாசம் 1 மணி நேரத்திலிருந்து 1 வார காலம். அதை இன்னைக்கே இந்த நிமிஷத்திலிருந்தே தொடங்கலாம். இந்த வீட்டில் இல்லாமல் விருப்பப்பட்ட விடுதி இடங்களில் தங்கி முடித்து வரலாம். அந்த உறவு முடிஞ்சா உங்களுக்கு திருமணம். என்ன சொல்றீங்க என்று கேட்டு மாசிலாமணி இருவரையும் பார்த்தார். ஹரியும் ஹரிணியும் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். சிறிது நேரத்தில் சரி என்று சொல்லி தலையசைத்து தங்கள் சம்மதத்தை தெரிவித்தார்கள். சரி ஹரி, நானும் உன் அம்மாவும் ஊருக்கு போகாம 1 வாரம் இங்கேயே ஒரு ஓட்டல் அறையில் எடுத்து தங்கி உங்க முடிவுக்கு பிறகு புறப்படுகிறோம். வா மல்லிகா என்று அழைத்து எழுந்தார். உடன் மனைவியுடன் வெளியேறினார். அடுத்த 1 மணி நேரத்தில் நட்சத்திர ஓட்டல் அறை ஒன்றில் உள்ள பெரிய கட்டிலில் ஹரியும் அருணியும் கொஞ்சம் இடைவெளி விட்டு அருகருகில் உட்கார்ந்திருந்தனர். மணித்துளிகள் மெல்ல கரைந்தது. இருவரும் பேசவில்லை. இருந்த இடத்தை விட்டு அசையவில்லை. 2 மணி நேர இடைவெளிக்கு பின் ஹரிணி என்று ஹரி அவளை மெல்ல அழைத்தான். அவள் குனிந்த தலை நிமிராமல் என்ன என்று கேட்டாள். நாம பிரிஞ்சிடலாம். என்னத்தான் புத்திசாலித்தனமா பேசி நாம இந்த 4 செவுத்துக்குள்ள வந்தாலும் இந்த அண்ணன் தங்கை உறவு முறையை காதால் கேட்ட பிறகு உன்னை ஒரு மனைவியாகவோ காதலியாகவோ நினைக்க மனசு மறுக்குது. உன்னை தொட நெஞ்சு நடுங்குது. எப்படி முயற்சி செய்து பார்த்தாலும் முடியவில்லை. என்னை மன்னிச்சிடு என்று சொன்னான். எனக்கும் அப்படித்தான். அந்த சொல் நெஞ்சில் பதிஞ்சு மனதில் ஊடுருவி பாடாய்படுத்துது. உன்னை வேறொருத்தவனாய் நினைத்து நிமிர்ந்து பார்க்கவே கூச்சமாய் இருக்கு. பிரிஞ்சிடலாம், போகலாம் என்று சொல்லி ஹரிணியும் எழுந்தாள். அவர்கள் முகங்கள் தெளிவாய் இருந்தது.